திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயருன்னு பார்த்தா அபிதா. இவங்க வயதுன்னு பார்த்தா 35 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து வெள்ளாளர் கவுண்டு வகுப்பை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ராசின்னு பார்த்தா கடகம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா 12th தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா ஊதுபத்தி தயாரிப்பு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறத சொல்லியிருக்காங்க. மாதம் 6-7,000 ரூபாய் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு மட்டும்தான் இருக்குது. ரொம்ப வறுமையான குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா 2வது திருமணம் தான். முதல் திருமணம் கருத்து வேறுபாட்டால் ஏதோ விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தா 2 குழந்தைங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. இன்னொரு குழந்தை கை குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஊருன்னு பார்த்தா உடுமலைப்பேட்டை. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான் இருக்கேன். அப்போ அப்பா கூட தான் இருக்கேன். தாத்தா பாட்டி இருக்காங்க. என்னை பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோதான். வேறு யாரும் எனக்குன்னு இல்லை. அதனால தான் 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் சம்மதிச்சேன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் என்னையும் என் குழந்தையும் நல்லா பார்த்துக்கிட்டா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதையே என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்போ வரக்கூடிய மணமகன் ஆசை என் பேத்தினியே என் மகளையும் நல்லா பார்த்துக்கணும், கஷ்டம் இல்லாத பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பிடித்த மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மறைச்சு போடுங்க, நேரில் வந்தால் காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அம்பிகா. இவங்க வயதுன்னு பார்த்தா 30 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து செட்டியார் ஜாதி. இவங்க ராசின்னு பார்த்தா தனுசு. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா 12th தான் முடிச்சிருக்கிறத சொல்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா அப்பா அம்மா கூட மளிகை கடையில் வேலை செய்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு, 10 ஏக்கரா நிலம், தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பெல்லாம் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம் தான். இவங்க ஊருன்னு பார்த்தா சென்னை. இந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, வரக்கூடிய மணமகன் படித்தவராக இருக்கணும். எந்த வயதாக இருந்தாலும் எனக்கு சம்மதம், எந்த ஜாதியாக இருந்தாலும் எனக்கு ஓகே. எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் எனக்கு அதுவே போதும். வரக்கூடிய மணமகன் கொஞ்சம் வசதியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, இப்பயே கஷ்டப்படுறா, அங்கேயே போனால் சந்தோஷமாக இருக்கணும். வரக்கூடிய மணமகன் என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கணும், படித்து கொஞ்சம் வேலையில் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிடித்த மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மறைச்சப்படுங்க, நேரில் வந்தால் காட்டுன்னு சொல்லியிருக்காங்க.